வணக்கம், என் பெயர் இதழ்னி விஜயகுமார். நான் இப்பொழுது ஒரு கதை சொல்லப் போகிறேன். கதையின் தலைப்பு விறகு வெட்டியும் தேவதையும். ஒரு நாள் ராமு சோமுன்னு 2 பேர் இருந்தானா. அப்போ ராமு ரொம்ப சோம்பேறியான். எப்பயுமே சீக்கிரமாகவே எந்திரிக்க மாட்டானா. ஆனால் சோமு சீக்கிரமாக எந்திரிச்சு அவன் வீட்டு வேலையும் செஞ்சுட்டு அவனோட வேலைக்கும் போயிடுவானா. அப்படி ஒரு நாள் அவன் வீட்டு வேலை செஞ்சுட்டு அவனோட விறகு வெட்டி வேலைக்கு போகும்போது அவன் ஆத்தோரமாக 2 மரத்தை பார்த்தானா. ஒரு மரத்தை அவன் வெட்ட ஆரம்பித்தானா. வெட்ட ஆரம்பிக்கும் போது அவன் கை தவறி அவனோட கோடாரி கீழே விழுந்துருச்சான். அப்போ அவன் மரத்தை விட்டு கீழே இறங்கி அழுவ ஆரம்பிச்சானா. அப்போ கடல்ல இருந்து ஒரு தேவதை உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் அழுகுற அப்படின்னு கேட்டாங்களாம். ஆனால் அப்புறமேட்டு அந்த சோமு சொன்னானா, என்னோட கோடாரியும் அந்த ஆற்றுல விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னானா. அதனால் அந்த தேவதை கடலுக்குள்ளே போய் ஒரு தங்க கோடாரியை எடுத்துகிட்டு வந்தாங்களாம். அந்த சோமு சொன்னானா, இது என்னோட கோடாரி இல்லை அப்படின்னு சொன்னானா. அப்புறம் மறுபடியும் போய் ஒரு வெள்ளி கோடாரி எடுத்துகிட்டு வந்தாங்க. இதுவா உன் கோடாரின்னு கேட்கும் போது, இது என் கோடாரி இல்லை அப்படின்னு சொன்னானா சோமு. நெக்ஸ்ட்டு ஒரு இரும்பு கோடாரி எடுத்துகிட்டு கொடுக்கும் போது, ஆமாம் இதுதான் என்னோட கோடாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாங்கிக்கிட்டான். ஆனால் தேவதை அவன் நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு மீதி இந்த 2 கோடாரியும் அவன்கிட்டயே கொடுத்துட்டாங்களாம். அதனால் அவனும் சந்தோஷமாக அவங்க வீட்டுக்கு போய் அந்த விறகு வெட்டியை வச்சுக்கிட்டானா. அப்புறமேட்டு அந்த ராமு பக்கத்தில் இருந்து அந்த விஷயத்தெல்லாம் கேட்டு அவனும் போய் அவன் இன்னொரு மரத்தை வெட்டும் போது அவனே வேணும்ட்டு அவனோட இரும்பு கோடாரியை மறுபடியும் அவனை மாதிரியே தண்ணிக்குள்ளே போட்டுருவானா. போட்டதுனால அவனும் மரத்தை விட்டு கீழே இறங்கி அழுக ஆரம்பிச்சிட்டானா. அப்புறமேட்டு தேவதை உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாங்களாம். என்னோட கோடாரி விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னானா. அப்போ அப்புறமேட்டு தேவதை தண்ணிக்குள்ளே போய் ஒரு தங்க கோடாரியை எடுத்துகிட்டு வந்தாங்களா. ஆமாம் இதுதான் என் கோடாரின்னு ராமு சொன்னானா. அப்புறமேட்டு இன்னொரு வெள்ளி கோடாரியும் எடுத்துகிட்டு வந்தாங்களாம். அப்புறமேட்டு ராமு சொன்னா, ஆமாம் இதுவும் என் கோடாரி தான் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்புறம் ஒரு இரும்பு கோடாரி எடுத்துகிட்டு வந்தாங்களாம். ஆமாம் இதுவும் என்னோட கோடாரி தானே. அவன் போகும்போது அவனை நிறுத்தி தேவதை அவன்கிட்ட இருந்த 3 கோடாரியும் வாங்கிக்கிட்டாங்களாம். இந்த கதையோட நீதி என்னன்னா, எதுக்கும் பேராசைப்படக்கூடாது. நன்றி, வணக்கம்.